ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்நாக்ஸுக்கு எதுவும் இல்லை. அதுக்காக வீட்டில் கொல்லையில் விளைஞ்ச இருந்துச்சு. அது நாங்கள் எப்படி பவுடர் பண்ணி சாப்பிட போகிறோம்னு சொல்கிறோம் வாங்க. நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். ஏற்கனவே எள்ளு நேம்பி கல் இல்லாமல் க்ளீன் பண்ணி காய வச்சு எள்ளை வறுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா கிண்டிட்டு நல்லா சுத்தமாக கரெக்டாக எல்லாம் பொரியும் படப்படன்னு. அது வரையும் நல்லா வறுத்து முடிச்சுட்டு நம்ம ஆற வச்சு மிக்சிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். மிக்சிக்கு எடுத்து வந்துட்டேன் பாருங்கள். இப்போ மிக்சி பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இனிப்பு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கிட்டா போதும். சர்க்கரை அதிகமாக போட தேவையில்ல. நம்ம எவ்வளோ சாப்பிடுமோ அவ்வளோ வரையும் போட்டுக்கலாம். நாங்கள் இனிப்பு கம்மியாக தான் போடுவோம். இனிப்பு போட்டு அரைச்சி சாப்பிட வேண்டியதான். ஆனால் அரைக்காத முன்னாடி கூட நாங்கள் இது எள்ளை பவுட்ரு பண்ணி மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு கூட எள்ளு சாதம் கிளறி நாங்கள் சாப்பிடுவோம். அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ சர்க்கரை போட்டுருக்குமா, மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துடலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு நல்ல பவுட்ரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு சாப்பிட்டா எலும்புக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் இந்த எள்ளு கடையிலலாம் வாங்கலை, கொல்லையில் விளைஞ்ச எள்ளு தான். பாருங்கள், அரைச்சாச்சு. அரைச்சி எடுத்தது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மல்லி போட்டு கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு உதிரி உதிரியாக வந்துடும். சாப்பிட வேண்டியதான். நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா? எள்ளு பவுடர் இதுக்கு பேர். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்களாம் சாப்பிட்ருப்போம், அடிக்கடி செய்வோம். திடீர்னு தோணுச்சு, நான் செஞ்சேன். இந்த எள்ளு போடுறேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு தெரில.